நீங்க மீண்டும் எம்எல்ஏவா வந்தீங்கன்னா கடலூருக்கு என்ன செய்ய போறீங்க? கடலூர் மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? சார், கடலூர் மக்கள் என்ன 2 முறை அமைச்சராக்கி அமைச்சராக்கி இருக்காங்க, அழகு பார்த்திருக்காங்க, கடலூர் மக்கள் அமைச்சராக்கியிருக்காங்க. அதோட நன்றி, அதுக்கு நன்றி கடன் பட்ட என் ஜென்மம் இருக்கிறவங்கள நன்றி கடன் படணும். திரும்ப ஒரு தடவை மிஸ் ஆகிருக்கு, இந்த தடவை வந்திருக்கேன். என்ன சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கடலூரை உயர்த்துவேன். எந்த லெவலில் உயர்த்தணும்னு கேட்டால் நோ பொல்யூஷன், நோ குப்பை இல்லாத மாநகரம், ட்ரைனேஜ் கரெக்டான மாநிலம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ட மாநிலம், பொல்யூஷன் கண்ட்ரோல் பட்ட சட்டமன்ற தொகுதி, போர்ட்டபிள் வாட்டர் கொடுக்குற சட்டமன்ற தொகுதி, பிள்ளைக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்குறது சட்டமன்ற தொகுதி, டைடல் பார்க் கொண்டு வர சட்டமன்ற தொகுதி. தென் வந்து என்ஓசி நாகார்ஜுனில் கிட்டத்தட்ட 2800 ஏக்கர்ஸில் இருந்தால் ஹால்தியா பெட்ரோ கெமிக்கலில் நான் 50,000 கோடி ரூபாய் ஒரு முன்மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன். நியூயார்க்கில் போட்டோம், நானும் எடப்பாடியார் மினிஸ்டராக இருக்கும்போது போட்டோம். அந்த இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்து நிலைநிறுத்துவோம் நாங்கள், ரிஃபைனரி யூனிட் தான். பட் அந்த காவிரி பாதுகாப்பு மண்டலத்துக்கு அப்பாற்பட்ட பகுதின்றதுனால அந்த இண்டஸ்ட்ரீஸ் கொண்டாந்து நிறுத்துவேன். ஆமாம், கடமை 40,000 மக்களுக்கு வேலை, அதையும் கண்காணிப்பு பண்ணுவோம் சார். அது இப்போ நோ பொல்யூஷன் போய் கடலுக்கு போகக்கூடாது, நோ பொல்யூஷன் எர்த்துக்கு போகக்கூடாது, நோ பொல்யூஷன் ஏருக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி அந்த கண்டிஷனோடு, அந்த கண்டிஷனுக்கு எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கண்டிஷனில் எவ்வளோ தூரம் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பண்ணி கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சியில் நாங்கள் இருப்போம் சார். நிச்சயமாக கொண்டு வருவேன். கடலூரில் ஆல் செக்டாரில், எல்லா செக்டார்லையும், ஒரு செக்டார் மட்டும் இல்லை. இங்கே வச்சுக்கிற ஈச்சமரத்தில் பாதி முக்கால்வாசி நான் வச்ச ஈச்சமரம் சார். கடலூர் மாநகரம் கிரீனரியாக இருக்கணும், டோட்டல் கிரீனரியாக இருக்கணும். ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்ட மாநிலமாக, சுகாதாரம் இருக்கணும், நிம்மதியாக மக்கள் இருந்திருக்கணும், தூங்கணும், சட்ட ஒழுங்கு முழுமையாக இருக்கணும். ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்ட பாதிப்பு வந்தாலும் அதில் நான் முன்னே நிற்பேன். ஏழை மக்களுக்கு சட்டம், அவனுக்கு சட்டம் திருத்தம் பண்ணி பண்ணுறாங்கன்னா கூட அதுக்கு முன்னே நிற்பேன். காவல்துறை வந்து அசிட்டிஸ் இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணுன்ற மாதிரி சூழ்நிலை இல்லையே. கடைசி 2 கேள்வி சார். எம்சி சம்பத் அவர்களுக்கு ஏன் கடலூர் மக்கள் ஓட்டு போடணும்? நான் எம்சி சம்பத் மக்கள் இப்போ 2 முறை அமைச்சராக என்னை பார்த்துருக்காங்க. யாருக்கும் ஒரு சின்ன மன அழுத்தம் கூட கொடுத்ததில்லை. யாரும் வந்து ஒரு சின்ன இது கூட போய் பண்ணதில்லை. உதவின்னா உதவி தேடி வந்தவர்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ண உதவி கம்மி தான். இனி பண்ண வேண்டிய உதவியும் ஜாஸ்தியாக இருக்குது. நன்றி கடன் பட வேண்டியும் இருக்குது. என் ஜென்மம் இருக்கிறவரை நன்றி கடன் பட்டிருக்கணும் இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு. அதனால் எனக்கு வாக்களிக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவங்களை தாழ்பணிந்து பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு